ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த 3 வகையான அப்டேட் என்ன அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ டெட் ஆசிரியர்களுடைய மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு 2013 மற்றும் 2017 வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா போடாமல் இருக்காங்க டெட் ஆசிரியருக்கு. ஸோ 2013 டெட்டில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு உண்டான போஸ்டிங் வந்து தேர்தல் வாக்குறுதிகளில் இருக்குது. ஸோ இது எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இவங்களுக்கு போடுவாங்க அப்படின்றது தான் இப்போ எல்லோருடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ டிஆர்பியில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ஒரு புதிய அப்டேட்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த மாதிரி அப்டேட்டான புதிய நியூஸஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதே போல் தாங்க டிஆர்பியில் தற்சமயம் இந்த டெட் ஆசிரியர்களுடைய பணி நியமனம் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி விரைவில் நிரப்ப போகிறாங்க. அடுத்து இந்த யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த யூஜிடிஆர்பியோடைய 2026 உண்டான ஒரு நோட்டிஃபிகேஷனை ஆசிரியர் தேர்வு வாரியம் ரெடி பண்ணிட்டாங்க. இதற்குண்டான அப்டேட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஸோ ரெடி ஆகிக்கோங்க யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய புதிய தேர்வுகள் புதிய பணிக்காக, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இதில் கிளாரிட்டியோட கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு ஒரு சில புதிய அரசாணைகள் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அந்த ஒரு அரசாணை? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிந்த டெட் தேர்வர்களுக்கு கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்கலாமா, ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் நிறையா டைம் வெளியிட்டாங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸாக மார்க்க மதிப்பெண்களை மாற்றினாங்க. எல்லாமே எப்படி நடந்தது? ரிசல்ட்டு வெளியிட்ட பிறகு தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அதனால் ரிசல்ட்டு இந்த மாதிரி அனைத்துமே அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வு ஆசிரியர்களுக்கு வந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் ஒரு புதிய ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆசிரியர் பணியமைப்பு அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 2026 தேர்வு எழுத விண்ணப்பிக்க சில அறிவுரைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அடிப்படையின்படி அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 எழுத 1/9/2025 அல்லது அதற்கு முன்பாக இடைநிலை ஆசிரியர்கள் எஸ்ஜிடி பட்டதாரி ஆசிரியர் பிடி ஆசிரியராக தகுதியுடைய ஆசிரியர்களுடன் ஆன்லைன் முறையில் விண்ணப்பங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. ஆதி திராவிட நலத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் மாநிலம் முழுவதும் 1134 பள்ளிகள் மற்றும் 1131 சமூக விடுதிகள் இயங்கி வருகின்றன. பள்ளிகளில் பணிபுரியும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணியிடங்களுக்கு, சமூக நீதி விடுதிகளில் பணிபுரியும் இடைநிலை பட்டதாரி காப்பாளர் பணியிடங்களுக்கு ஒன்றுக்கொன்று மாறுதலுக்குட்பட்டது. ஸோ பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு எம்இஸ் மூலம் ஐடி உருவாக்கி அதன் மூலம்தான் அவங்க விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. அதே போல் தேர்வுகளில் டெட் தேர்வுகளில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கும் இந்த சிறப்பு டெட்டை எழுத அனுமதி வழங்கணும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுவும் அவர்களுக்கு நடக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான இந்த மாதிரி அரசாணைகள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த பாஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே 60 மார்க்காக மாற்றணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. டெட்டோடைய ஓல்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு நிறைய பேர்த்து எஸ்ஜிடியோடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு நிறைய குழப்பத்தில் இருக்குது. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ அடிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாத்துக்குமே இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு வந்துடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தவர்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.